Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் இன்னொரு கை எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் அதை ஷால் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். பட் இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த லுக் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இந்த லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேரபிளான சிம்பிள் பிகினர் ஃப்ரெண்ட்லி கெஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல். அதாவது ஸ்டெப் வைஸ் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி சிம்பிளாக வந்துட்டு ப்ரெசென்டபிளாக இருக்கலாம் அப்படின்றது. அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க போது. ஏன்னா லிட்ரலாக அகேன் ஏசி இல்லாமல் வோல்டேஜ் இல்லாமல் ஃபேன் பத்தாமல் வெத்து இந்த லுக் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றதுலாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கின் மோட் ஆன் ஸ்டெப் 1 ப்ரைமிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப். இதுதான் உங்களுடைய மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. அதை பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்துட்டு விடுங்க, அது உங்கள் ஸ்கின்ல செட் ஆகிறதுக்கு. இந்த ஸ்டேஜில் சப்போஸ் உங்களுக்கு வந்து அது ஹெவியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிச்சன் பேப்பர் டவல், ஃபேஷியல் டவல், ஃபேஸ் டிஷ்யூ பேப்பர் ஏதாவது எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதோ அங்கே இப்படி பிளாட் பண்ணுங்க. தேய்ச்சி எடுக்காதீங்க, ஒத்தி எடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கலர் கரெக்ஷன். உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன், ஆக்னே மார்க்ஸ் இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்ததுன்னா ஒரு கலர் கரெக்டர் வச்சு நீங்கள் வந்துட்டு அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. எனக்கு பிக்மெண்டேஷன், டிஸ்கலரேஷன் தான் இருக்குது. அதுக்காக நான் ஒரு ரெட்டிஷ் கலர் கரெக்டர் வச்சு வாயை சுற்றி, கண்ணு கீழே, அதுக்கப்புறம் நெத்தியில் இருக்க அந்த டேன் ஏரியாலெல்லாம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட கை வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஏதாவது இருக்கா அதை பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பஞ்ச் வச்சு அது மேலே ரன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய டைம் வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு இல்லை டான்ஸ் ஆடிலாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பேஸ் இன்டாக்டாக இருக்கணும். ஸோ அது கன்சீலர் தான் வந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போது. ஏதாவது ஒரு கன்சீலர் அது உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு க்ளோஸ் மேட்சாக இருக்கிற மாதிரியான ஒரு கலராக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்க கன்சீலர் வந்து என்னுடைய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் கூட கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் ஏரியாலாம் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ எடுத்துப்பேன். இது என்னுடைய ஃபேஸ்க்கு அந்த தேவையான ஹைலைட்டிங் கொடுக்க போகுது. நான் இன்னைக்கு ஒரு செம்மையான ஆப்ஷன் வச்சிருக்கேன் ஃபவுண்டேஷனில். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபவுண்டேஷன். இது மாமாஎர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன், மினி ஃபவுண்டேஷன். ஓகேவா, அந்த உருண்டை பாட்டிலில் வரும்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டியூப்ல வருது. இது ஜஸ்ட் உங்களுக்கு 349 ருபீஸ் தான். 3 ஷேட்ஸில் வருது. ஐவரி க்ளோ, கிரெம் க்ளோ அண்ட் நியூட் க்ளோ. நான் வந்து நியூட் க்ளோ போட்டுக்க போகிறேன். ஸோ பேசிக்லி இது வந்து செம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது. 12 மணி நேரத்துக்கு வந்துட்டு லாஸ்ட் ஆக போகுது. 2 மடங்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்க போகுது. அண்ட் பர்ஃபெக்ட் ஈவன் கவரேஜ் வித் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்க போகுது. இதை கொஞ்சமாக நான் என்னுடைய ஃபேஸோட சென்டர் ஏரியாவில் மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை கையாலையும் பிளெண்ட் பண்ணலாம், ஸ்பஞ்சு ப்ரஷ்னு எது வச்சாலும் நீங்கள் பிளெண்ட் பண்ணலாம். அண்ட் இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்ரிடே யூஸ்க்கும் அப்ராப்ரியேட்டாக இருக்கிறது. குட்டியாக இருக்குன்றதுனால கன்வீனியன்ட் அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. பேக்கேஜும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வைட்டமின் சி அண்ட் மஞ்சள் தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. இதில் பிரைட்னிங் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸோட இருக்குது. இது எல்லா இந்தியன் ஸ்கின் டோனுக்கும் வந்துட்டு கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இது மேட் சேஃப் சர்டிஃபைடும் கூட, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடும் கூட. ஜஸ்ட் லுக் அட் தட் க்ளோயி டியூவி பேஸ் கைஸ். எனக்கு உங்களுடைய ஃபார்முலேஷன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேட் தான் வந்து டஸ்கி ஸ்கினுக்கு, டீப்பர் டார்க்கர் ஸ்கினுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க நிறைய எடுத்துகிட்டு வரணும். நான் வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் டீப்பர் கலர் போட்டதுனால அது மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த லைட்டர் ஷேடோட. ஸோ எனக்கு ப்ராப்பர் பேலன்ஸ் ஆஃப் ஒரு என்னுடைய ஸ்கின் டோன் வந்துருச்சு. ஸோ இந்த பேஸ் வந்துட்டு செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வந்து ஆல் த்ரூ த டே இதை வந்துட்டு கேரி ஆன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டெய்லி வேர் ஃபவுண்டேஷன் இல்லை ஒகேஷ்னலாக போடுறதுக்கு, இல்லை உங்கள் ஸ்கின்னுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மாமாஎர்த்தோட இந்த மினி ஃபவுண்டேஷன்ஸ், இந்த க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன்ஸ் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இது மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட், மாமாஎர்த்தோட ஆப் அமேசான், நைக்கான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடிஷனல் டிஸ்கவுண்ட்க்கு. அது மட்டும் இல்லாமல் மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இது பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 மில்லியன் மரம் நட்டணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சார்பாக என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கைஸ், மாமாஎர்த்தோட ப்ராடக்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் ஸ்டோர்ஸில் மட்டும் இல்லை, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் வந்துட்டு கிடைக்குது. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னாலும் அவசரத்துக்கு ஏதாவது வேணா வாங்கிக்கோங்க. பட் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த டிஸ்கவுண்ட்டு, கூப்பான் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அவசரத்துக்கு வாங்கணும் அப்படின்னா ஆஃப்லைன் கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸி க்ளோயி எஃபெக்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கின் வேணும், ஹெல்த்தியாக மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி இருக்கணும். இதை நான் இப்போ செட் பண்ண விட இந்த லைட்டில் அந்த டியூவினஸ் எவ்வளோ அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு காம்பேக்ட் வச்சு இதை செட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எந்த ஒரு ஹைலைட்டிங், கன்சீலிங் வேலைலாம் செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு என்னுடைய பேஸில் வந்து ஆல்ரெடி அந்த பளிச்சுன்ற ஒரு எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. நான் வந்து ப்ராப்பர் பேலன்ஸ் ஆஃப் என்னுடைய ஸ்கின் டோன் கன்சீலர் அண்ட் என்னுடைய ஸ்கின் டோன்லேருந்து லைட்டராக இருக்கிற மாதிரியான ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். அப்படின்றதுனால ஒரு காம்பேக்ட் வச்சு இந்த ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து
என் முகத்தில் இருக்கக்கூடிய இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். லூஸ் பவுடர் ஏன் வைக்கலன்னா, லூஸ் பவுடர் வச்சா நல்லா மேட் ஆகிடும். இப்போ இந்த காம்பேக்ட் பவுடர் கொஞ்சம் நேரம் செட் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக டியூவியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். எனக்கு அந்த ஒரு டியூவி க்ளோ வந்து வேணும் இன்றைக்கி என் ஸ்கின்ல. அதனால தான் நான் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ஆல்ரெடி லிப்ஸ்டிக் வந்து வச்சுருந்தேன் வாயில். ஸோ லிப்ஸ்டிக்கை திருப்பி நான் வந்துட்டு கோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வந்து ஐ ஷேடோ போட்டுக்க போகிறேன். ஐ ஷேடோ என்னுடைய ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஐ ஷேடோ இட்ஸ் டோட்லி அப் டு யூ. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஓவன் பண்ணிக்கலாம். பட் அக்கேஷனலான டைம்ஸில் நீங்கள் வந்து ஐ ஷேடோ போடுறீங்கன்னா அது நல்லா அந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ், ஃபெஸ்டிவிட்டிஸ் அந்த வைப் வந்து கொடுக்கும். நான் ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான ப்ரௌன் ப்ளஸ் சாப் க்ரீன் இருக்கிற மாதிரியான ஒரு கோல்ட் ஷிம்மர் எடுத்து என்னுடைய லிட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு இந்த அவுட்ரு கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈவனாக இருக்க மாதிரி பிளெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ப்ரான்சிங், ஏன்னா இதுதான் வந்து அந்த வார்ம்த்தை திருப்பி என்னுடைய முகத்துக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நெத்தியில் அந்த அவுட்டர் ஏரியா, அப்புறம் கன்னத்தோட சைட்ஸ், ஜா லைன், லைட்டாக மூக்கோட சைட்ஸ், அது அப்படியே கழுத்தில் இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய முகத்தை வந்து கழுத்துக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வரும். இப்படி தான் எனக்கு வந்து மேட்ச் பண்ண பிடிக்கும். முகத்தில் போடுற ப்ராடக்டை கழுத்தில் போடுறது பிடிக்காது. நான் இதே ப்ரான்சரையே என்னுடைய பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் போடுறேன். ஜஸ்ட் அந்த க்ரீஸ் ஏரியாவை டீப்பன் பண்ணுறதுக்கு. அடுத்து காஜல் ஜஸ்ட் வாட்டர் லைனில் மட்டும். அடுத்து காஜல் வந்து கொஞ்சோண்டு அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் மட்டும் வச்சுக்கிறேன். தெரியாமல் ஒரு கண்ணில் மட்டும் மேலே பட்டுருச்சு. ஸோ அதே மாதிரி இருக்கட்டும், இன்னொரு கண்ணிலையும் ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐப்ரோஸ். இன்றைக்கி ஆர்டர்லாம் கொஞ்சம் கனாப்பினான்னு ஆகிடுச்சு, சும்மா தான். ஐப்ரோஸ் வந்துட்டு ஒரு பிளாக் பவுடர் ப்ராடக்ட் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஹேவிங் சச் அ ஹார்ட் டைம். ஒழுங்காக ஏசி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஃபேன் காற்று கூட வோல்டேஜ் இல்லாமல், அதாவது முதலாச்சு நைட் மட்டும்தான் வோல்டேஜ் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஃபுல் டே வோல்டேஜ் இல்லாமல் இருக்குது. நான் அதே மாதிரி இன்னொன்று கவனிச்சிட்டேன். என்னுடைய ஐப்ரோஸ் வந்துட்டு நான் மீதி மேக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபில் பண்ணும்போது அந்தளவுக்கு ப்ரிசைஸாகவும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். லைட் ஹேண்டடாக வச்சுக்கிட்டாலே போதுன்ற மாதிரி ஃபீல் ஆகிடுது எனக்கு. ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஐப்ரோஸ் நம்ம லாஸ்ட்டாக பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஐ மேக்கப்பில் நீங்கள் ஆட் ஆன் பண்ணுற விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சது, லைக் ஐலைனர், காஜல், மஸ்காரா, ஐ ஷேடோ, இதெல்லாம். எனக்கு இன்றைக்கி வந்து காஜல், ஐ ஷேடோ அண்ட் மஸ்காரா வேணுமா இருக்குது. ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்லி 100% ஆப்ஷனல். ஆனால் எனக்கு என்னுடைய ஐப்ரோஸ் லைட்டாக க்ளீன் பண்ணணுமா தோணுது. ஸோ கொஞ்சோண்டு கன்சீலர் வந்து ஒரு ப்ரஷில் எடுத்து இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் எக்ஸஸை வச்சிடுறேன். இதுக்கு கீழே இப்படி க்ளீன் பண்ணுறேன், ஜஸ்ட் அதை ப்ரிசைஸாக காமிக்கிறதுக்கு. இந்த வேலை எனக்கு எப்போ பண்ணாலும் என்னோடய ஐப்ரோஸ் வந்துட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ட்ரிம் பண்ண ஐப்ரோஸ் எஃபெக்ட் வந்துடும். அண்ட் அது ரொம்ப நேச்சுரலாக ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸாக நல்லாயிருக்கும். அந்த லைனர் போட்டேன்ல, அது ஒரு மாதிரி அப்ட்ரப்டாக இருந்த மாதிரி இருந்து. ஸோ லைட்டாக இதை ஸ்மோக் அவுட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு அது மேலே இப்படி தேய்க்கிறேன். ஒன் லாஸ்ட் ஸ்டெப். ஆல்ரெடி வேர்த்து நமக்கு வந்து செட் ஆகிடுச்சு மேக்கப். இது ஆனது வந்து காணாமல் போகாமல் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக காணாமல் போகாது, பட் ஸ்டில் இது எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செட்டிங் பெஸ்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். எனக்கு வந்து டெஃபினட்டாக இது டேர்ன் ஆன விதம் பிடிச்சிருக்கு. அதாவது நல்லா இருக்குது, ஆனால் முடியலை. இந்த வருஷம் சம்மர் சீரியஸாக இது மாதிரி நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஆஃப்கோர்ஸ் யாருமே ஃபேஸ் பண்ணது கிடையாது. பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க. நான் உள்ளே வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கிறேன், பட் ஐ காண்ட். பட் என்ன வைக்கையாக இருந்தாலும் நம்மள அது வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. மேக்கப் க்ரியேட் பண்ணுறதுல இருந்து இதெல்லாமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. இந்த லுக் வந்து அவ்வளோ ஃப்ளாலஸாக இருக்க போகிறது கிடையாது. ஆஃப்கோர்ஸ் நானே வந்து பார்க்கும்போது நினச்சிப்போ இது ஒரு மெமரி மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம வந்து கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண ஒரு லுக் அப்படின்றது. இந்த வெர்ஷன் ஆஃப் மீ ஸ்ட்ரகிளிங் டு வேர் மேக்கப் அண்ட் அதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். லிட்டரலாக என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் டிஷ்யூ வச்சு அந்த வேர்வை எப்படி பிளாட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா பிளாட் பண்ணுற அந்த ஒரு செகண்ட் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் குக் பண்ணி வேர்க்க ஆரம்பிச்சது. பட் நான் இதான் சொன்னேன், நீங்கள் வந்து ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் ப்ராப்பராக வந்துட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற, ஐ மீன் செட்டிங் மிஸ்லாம் வச்சு நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோதான் டிஷ்யூ வச்சு இப்படி தேய்ச்சி ஐ மீன் தேய்க்கக்கூடாது, தப்பு. ஒத்தி எடுக்கிறீங்கனாலும் மேக்கப் வந்து உங்கள் டிஷ்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் உங்கள் முகத்தில் வந்து மேக்கப் இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்க போகுது. அதுதான் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பரான டெக்னிக்கில் பண்ணுறதுல வரக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு மேக்கப் போடும்போது ரொம்ப வேர்த்து போடுவீங்கன்னா ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.